ஹலோ யோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2026 அடுத்து நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா திருச்சியில இருக்கிற ஹோலி கிராஸ் காலேஜ். இதுல இருந்து அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2026 உங்களுக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. ஹோலி கிராஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன். கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்னா உங்களுக்கு எய்டட் கோர்ஸ் இருக்கும், செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ்மே இங்கே அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு, நீங்கள் இப்படியே அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா, இது வந்து அஃபிலேட்டட் டு பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, சரிங்களா, அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட, சரிங்களா, உமன்ஸ் காலேஜ். சரி, இப்போ இந்த காலேஜஸ்க்கு நீங்க அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்க போனால் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த காலேஜில் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, ஓகேங்களா, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, நீங்க இது மாதிரி கம்ப்ளீட் ஃபுல் டீடைல்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹோலி கிராஸ் காலேஜ், சரிங்களா, இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா hcctirchi.ac.in, ஓகேங்களா, இதுதான் வந்து வெப்சைட்டை. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதில் நீங்கள் அட்மிஷன்ஸ்க்கு நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் ஓப்பன் 2027 இருக்கும். நீங்கள் அப்ளை நவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அட்மிஷன்ஸ் பேஜுக்கு உங்களுக்கு போயிடும். சரிங்களா, இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாகவே அதுலேயே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு நம்ம ஃபுல்லாக உள்ளே போய் டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதான் வந்து அட்மிஷன்ஸ் பேஜ். சரிங்களா, இவங்க வந்து நேக்கில் A++ கிரேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, காலேஜ் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கு. சரிங்களா, இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் ஆர்டர், ஹாஸ்டல் கைடு, ஷிஃப்ட் டைமிங்கு, தென் எலிஜிபிலிட்டி என்ன, கோர்ஸ் லிஸ்ட்டு, ஸ்காலர்ஷிப்ஸ் என்னென்ன, இது எவ்வளோ டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் அப்ளை பண்ணுறதுக்கு 100 rupees, தென் போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு 200 rupees வந்து சொல்லியிருக்கிறாங்க. தென் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும், தென் ஃபில் த ஃபார்ம், தென் அப்லோட் டாக்குமெண்ட், தென் பேமெண்ட் அண்ட் சப்மிட், தென் அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மெயிலை வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நீங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. தென் அப்ளிகேஷன் சார்ஜஸ் சொன்னால் 100 rupees, 200 rupees பிஜிக்கு, 100 rupees யூஜி, 200 rupees வந்து பிஜி. தென் யூஜி ஆடியோலஜி மட்டும் 500 rupees. எஸ்சிஎஸ்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து 2 rupees சொல்லியிருக்காங்க. டிசபிள் கேண்டிடேட்டுக்கு வந்து ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ். சரிங்களா, தென் அப்ளை பண்ண டெமோ வீடியோவும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, சரி, இப்போ என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். சரிங்களா, கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் 1ல் எய்டட் கோர்ஸ் 8:30 to 1:30 10 கோர்சஸ் இருக்குது. பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் பிஎஸ்சி ஜுவாலஜி பயோடெக்னாலஜி ஸ்பெஷலைசேஷன், பிஎஸ்சி ரீஹேபிலிட்டேஷன் சயின்ஸ் இருக்குது. தென் பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்ட்ரி, தென் பிகாம் ஜென்ரல். ஓகேங்களா, எய்டட் கோர்ஸ் வந்து 10 கோர்சஸ் இருக்கு. அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங்லயுமே உங்களுக்கு 10 கோர்சஸ் இருக்கு. பிஏ தமிழ், பிஏ பயோகெமிஸ்ட்ரி, பிஓ பயோடெக்னாலஜி, ஓகேங்களா, பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், சரி, பிஎஸ்சி ஃபேஷன் அண்ட் காஸ்டியூம் டிசைனிங், தென் பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. தென் பிபிஏ உங்களுக்கு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், தென் பி வெக்கேஷனில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், பி வெக்கேஷனலில் உங்களுக்கு பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் இன்சூரன்ஸ், தென் பிகாமில் business processing outsourcing, then become business analytics, then become CMA, UCMA இது அவைலபிளா இருக்கு. தென் அடிஷ்னலாக செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ் வந்து 5 கோர்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து 8:30 to 4 o'clock வந்து இருக்கும். பிஏ ஆடியோலஜி ஸ்பெஷல் லாங்குவேஜ் பேத்தாலஜி, தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிஎஸ்டபிள்யூ சோஷியல் ஒர்க், ஓகேங்களா, பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் இருக்கு. தென் பிஎஸ்சி பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் சயின்ஸ் 5 years இன்டெகிரேட் கோர்ஸ், தென் டிஎம்எல்டி இருக்கு. சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் வந்து இருக்கு. தென் ஷிஃப்ட் 2ல செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 145 to 615 வரைக்கும் உங்களுக்கு 9 கோர்சஸ் இருக்கு. பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இருக்கு. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி சைக்காலஜி, தென் பிஏ இங்கிலீஷ், தென் பிகாம் காமர்ஸ் ஜென்ரல் இருக்கு. தென் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு. தென் பிஜி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எய்டட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ இங்கிலீஷ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஜுவாலஜி, தென் பிஎஸ்சி ரீஹேபிலிட்டேஷன் சயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. தென் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எய்டட் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் 8:30 to 11:30 16 கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு எம்ஏ ஹிஸ்ட்ரி,
MBA Tamil, MSW Master of Social Work, and BCom General, then MCom General, say MCom, in MCA Computer Application, then MSc Chemistry, MSc Biotechnology, MSc Bioinformatics, MSc Chemistry, so Biochemistry, Chemistry, then Mathematics, then Psychology, Environmental Science, Visual Communication, then Data Science, Physics, Master of Library Science, then Fashion Technology and Costume Design, then PG DMLT, பிஜி டிபிஐ. ஓகேங்களா, இது வந்து எம்சிஏ படி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஷிஃப்ட் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிஜி டிசிஏ டிப்ளமோ கோர்ஸஸ்மே அங்கே இருக்கு. உங்களுக்கு 250 to 550 வந்து டிப்ளமோ கோர்ஸும் இருக்கு. இதான் இது கோர்சஸ்லாம் இருக்கிறது. இதுக்கான கோர்சஸ்க்கான எலிஜிபிலிட்டியா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க எலிஜிபிலிட்டி ஒவ்வொரு கோர்சஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன அதையும் உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. நீங்க எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிட்டு அப்ளை பண்ண போங்க. சரிங்களா. தென் இது வந்து ஷிஃப்ட் டைமிங் உங்களுக்கு ஆல்ரெடி ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே ஷிஃப்ட் டைமிங் உங்களுக்கு அதுலேயே கொடுத்துருந்தாங்க. இந்த அதுலேயே செக் பண்ணிக்கலாம். தென் ஹாஸ்டல் கைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டலோட கான்டாக்ட் நம்பர்ஸ், ஓகேங்களா, ஹாஸ்டல் ப்ரொசீஜர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இயர் வந்து நீங்கள் ரெனியூவல் பண்ணணும் மஸ்ட்டு. ஓகேங்களா, நீங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. நோ ஸ்டூடெண்ட்ஸ் கேன் லீவ் வித்தவுட் அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் போகக்கூடாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 13,000. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபீஸ் வந்து 6,000 வந்து பே பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு வந்து நவம்பர் டு ஏப்ரலில் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது. தென் பாஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. காலேஜில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு எப்போ எந்தெந்த வருஷஸ்லாம் உங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இது எப்பப்பெல்லாம் இது ஆயிடுச்சு, இது மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பாஸ்போர்ட்ஸில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட்ஸில் கம்ப்ளீட்டாக நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட்ஸில் கோத்ரூ பண்ணுங்க. எந்தெந்த வருஷம் காலேஜஸ்ல என்னென்ன நடந்துச்சு, ஓகேங்களா, அதெல்லாம் வந்து பாஸ்போர்ட்ஸ்ல டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட்ஸ்ல லோட் ஆகிட்டு இருக்கு பாஸ்போர்ட்ஸ். பாஸ்போர்ட்ஸ்ல எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸே பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பாஸ்போர்ட்ஸில். சரிங்களா, நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணி கொடுத்துருக்குறாங்க, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பாஸ்போர்ட்ஸில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. பாஸ்போர்ட்ஸில் கிளப் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது எல்லாமே. சரிங்களா. தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் சார்ஜஸ் எப்படி அப்ளை பண்ணுறது இதை பற்றி தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிட்டா. ஓகேங்களா. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது டேரெக்டாக அப்ளை நவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து லாகின் ஆகி சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏற்றணும் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும். ஓகேங்களா. அப்புறம் அகாடமிக் டீட்டெயில்ஸோட ரிஜிஸ்டர் நம்பர், தென் எப்போ பாஸ் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகேங்களா. எந்த இயரில் நீங்கள் வந்து அது கொடுக்கணும். தென் உங்களோட மொபைல் நம்பர், தென் கிரியேட் பாஸ்வேர்ட், தென் செக்யூரிட்டி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். சரிங்களா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். தென் அதுக்கப்புறம் லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் நேம், தென் வந்து பாஸ்வேர்ட், அதாவது யூசர் நேம்னா மொபைல் நம்பர் வரும், தென் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணணும். தென் லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி அப்ளை பண்ணுறது தான் உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸில் உங்களுக்கு கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்களா. ஓகே. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறீங்க. தென் உங்களுக்கு ஃபோட்டோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ், அதுக்கப்புறம் டவுன்லோட் அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது உங்களோட எஸ்எம்எஸ் அண்ட் மெயிலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா. நீங்கள் ஃபர்தர் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் இது கொடுத்துருக்காங்க, நீங்கள் கால் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து கால் பண்ணலாம். சரிங்களா. கால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இதுக்கான அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் எதுவுமே வந்து அட் ப்ரெசென்ட் வந்து கொடுக்கல. நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு 10 days தான், உங்களுக்கு 1 week தான் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு காலேஜ் பற்றி தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன காலேஜ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த அந்த காலேஜ் பார்க்கலாம். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.